ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் குப்புசாமி, சிவில் இன்ஜினியர். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வுட் விண்டோ, அலுமினியம் விண்டோ, யூபிவிசி விண்டோ, ஸோ இது மூணுக்கான பொதுவான வித்தியாசங்கள் என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக ஜன்னல் பார்த்தீங்கன்னா நம்முடைய காற்றோட்ட வசதிக்காகவும் அதே மாதிரி வெளிச்சத்துக்காக தான் அது அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஜன்னல்கள் வந்துருக்குது. நம்முடைய வுட் விண்டோ, அலுமினியம் விண்டோ, யூபிவிசி விண்டோ, அதுக்கப்புறம் ஸ்டீல் விண்டோ, இப்படி நிறையா வந்தது. ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வுட்டு, அலுமினியம், அதே மாதிரி யூபிவிசி விண்டோ. ஸோ இதில் நிறையா சாதகம் இருக்குது, அதே மாதிரி நிறையா பாதகங்களும் இருக்குது. ஸோ அதில் முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வுட் விண்டோவை பற்றி பார்த்தலாம். வுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வுட் விண்டோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்முடைய தேவையான கட்டை சைஸ், அதாவது ஜன்னலுடைய கட்டை சைஸு, அதே மாதிரி என்ன மரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது மகாகனி போட போகிறோமா, இல்லை வந்து சால் போட போகிறோமா, இல்லை வந்து டீக் அதாவது தேக்கு யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்பெண்டர்கிட்டையோ இல்லை வந்து வெளியில் ஒரு கடையிலையோ வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து என்ன மரத்தை யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணக்கூடிய கிரில்லுடைய சைஸ், அதாவது கிரில்லுடைய கணத்தை எவ்வளவு, அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜன்னலோட சைஸை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து வுட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் லுக் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அலுமினியம் போகிறீங்க இல்லை யூபிவிசி போகிறீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வுட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக ப்ரீமியம் லுக் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதாவது அலுமினியம் அதே மாதிரி யூபிவிசி கம்பேர் பண்ணுறப்போ இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். நீங்கள் என்ன மரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மகாகனி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 1100 1300 இந்த ரேஞ்சில் வந்து கண்ணாடியில் கிடைக்கும். ஸோ இதே வந்து டீக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2200 3500. ஸோ என்ன வகையான டீக், அதாவது தேக்கிலேயே பார்த்தீங்கன்னா பல வகையான தேக்கு இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்பெண்டர் கூலி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த அலுமினியம் யூபிவிசி கம்பேர் பண்ணுறப்போ வுட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரேம் சைஸ், அதாவது ஃப்ரேமுடைய அந்த செக்குடு ஃப்ரேம் போடுறோமா இல்லை வந்து பிளைன் தட்டி போடுறோமா, அதாவது அந்த ஃப்ரேம் ஜன்னோடைய கதவு பார்த்தீங்கன்னா வந்து பிளைனாக போடுறோமா இல்லை வந்து செக்குடு போடுறோமா, ஸோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து மழைக்காலங்களில் வந்து இந்த ஜன்னல்களில் வந்து தட்டி வந்து, அதாவது நம்முடைய கதவுகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜன்னல்களோட உட்காராத மாதிரி இருக்குது, அதாவது வளைஞ்சு போகிறது, அதே மாதிரி லாக் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாத காரணங்கள் இது எல்லாமே வந்து இந்த மழைக்காலங்களில் ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து தீப்பற்றக்கூடிய தன்மை வந்து மரத்துக்கு அதிகமாக இருக்குது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அலுமினியம் யூபிவிசி கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வுட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து மாய்ச்சர் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா வந்து கரையானால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கவனிக்காமல் விட்டால் இந்த வுட் விண்டோவில் வரக்கூடிய கரையான்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விண்டோ ஃபுல்லாக வந்து பரவி விண்டோ ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது வார்னிஷ் அடிக்கிறது, பெயிண்ட் பண்ணுறது, ப்ரைமர் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இதோடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 வருஷங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோடைய ஆயுட்காலம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி. அடுத்து பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய யூபிவிசி விண்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். 1 or 2 days வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதில் கிரில் வந்து தனியாக வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வுட்டுன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா வுட்டை வந்து அது கிரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜன்னலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஜன்னலோட வந்து கிரில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நம்மளுக்கு கிரில் வேணும் அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம வந்து இந்த கிரில் வந்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜன்னலை வந்து அதுக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்கள் வுட்டுக்கான செலவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மி. வுட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம யூபிவிசி பார்த்தீங்கன்னா ஒரு 40-60% ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இதோடைய டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா வுட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி விண்டோக்கு வந்து வுட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அதாவது ஸோ அதே மாதிரி அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. யூபிவிசி விண்டோ பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் விண்டோஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங். இதில் வந்து ஸ்லைடிங் மட்டும்தான் வந்து அட்வான்டேஜஸ் அதிகம்னு சொல்லலாம். ஃபோல்டிங்லேயும் ஓப்பன் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அந்த லாக்ஸ் அதே மாதிரி அதோடைய கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மழைக்காலங்களில் வந்து டைட் ஆகிற லூஸ் ஆகிற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக ஆயில் இந்த மாதிரி விடுற மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து ஸ்லைடிங்கில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி யூபிவிசி விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 300 350 400 450 இந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இதே நீங்கள் வுட் ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கிற 850 1000 இந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் நம்மளுக்கு பேட்டர்ன் வேணும், ஸோ அதே மாதிரி என்ன ஃபினிஷிங் வேணும், ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ யூபிவிசி விண்டோவில் அடுத்த ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வுட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்
டைம் கொடுத்தா நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம யூபிவிசி விண்டோவில் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகவே இருக்குது. வாட்டர் அப்சார்ப்ஷன், அதாவது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி விண்டோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோ. ஸோ அலுமினியம் விண்டோ பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக நம்ம வந்து கிரில் தேவைப்பட்டுனா கிரில்லோட வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது கிரில்லை வந்து நம்ம செப்பரேட்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்து இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 or 2 டேஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வுட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லைட்லி வந்து குறைவுன்னு சொல்லலாம். பட் நம்ம யூபிவிசி விண்டோவோட வந்து கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலுமினியம் விண்டோ எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து கரோட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மேலே இருக்கிற அலுமினியம் கோட் வந்து போயிருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு கரோட் ஆகிற சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வுட் ஃபினிஷ் அப்படிங்கிறப்போ வேணுங்கிறப்போ நம்ம அது தனியாக வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அந்த வுட் ஃபினிஷ் அடிச்சுட்டு ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம சின்ன நைல் கொண்டு நம்ம கீறினா கூட வந்து அந்த வுட் ஃபினிஷ் வர மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரோட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த அலுமினியம் விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து டெம்பரேச்சர் வந்து தாங்கக்கூடிய, அதாவது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகிறப்ப இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா வந்து உருகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஓவராலாக வுட், யூபிவிசி, அலுமினியம் இந்த மூணை கம்பேர் பண்ணுறப்போ வுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் லுக் இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரையான் அரிக்கக்கூடிய தன்மை, மெயின்டெனன்ஸு, ஸோ அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். யூபிவிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறப்ப வந்து இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வுட்டை கம்பேர் பண்ணுறப்போ 60-70% ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டெம்பரரியாக வந்து அல்லது ஒரு தற்காலிகமாக வந்து வாடகைக்கு விட போகிறோம், அந்த மாதிரி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யூபிவிசி விண்டோ போகலாம். ஸோ அதே மாதிரி காஸ்ட் குறைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம யூபிவிசி விண்டோ போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டியூரபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வுட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து நம்மளோட வுட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம், அதாவது 10-20% வந்து கம்மின்னு சொல்லலாம். பட் யூபிவிசி கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துறப்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியத்தில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் இந்த அலுமினியம் எல்லாமே வந்து உருகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ப்ரீமியம் லுக்காக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம வுட்டு போகலாம். ஸோ இல்லை எனக்கு ப்ரீமியம் லுக் வேண்டாம், வந்து காஸ்ட்டு குறைக்கணும், ஒரு வாடகை வீட்டுக்கு வீடு கட்ட போகிறேன், ஸோ இல்லை வந்து நான் வந்து இப்போ காஸ்ட் கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் வந்து வீடு கட்ட போகிறேன், பட்ஜெட் ஹவுஸ் கட்ட போகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அலுமினியமோ இல்லை யூபிவிசியே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பக்கம் நம்ம சேனலோட நினைந்திருங்கள். தேங்க்யூ.